வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், காப்பர், நிக்கல், சில்வர் மினி போன்ற கமோடிட்டிஸில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3454 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது மார்க்கெட் ஓரளவு ஏற்றத்தை கொடுத்து 3480 வரைக்கும் போயிட்டு திருப்பி பல தடவை 3420 சப்போர்ட் எடுத்து 3439 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் கிட்டத்தட்ட இதே ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 3400 வரைக்கும் பை பண்ணிட்டு 3390 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணால் தொடர்ந்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்த டார்கெட்டில் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். 189 பக்கமாக ஓப்பன் ஆன நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 186 பக்கமாக சப்போர்ட் எடுத்து 194 வரைக்கும் போயிட்டு 191.4 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 196 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 194 ஸ்டாப் லாஸ் வச்சு பையிங்க்கு சாதகமாக இருக்கும் ட்ரேட் பண்ணலாம். அடுத்தடுத்த டார்கெட்னா ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது காப்பர் மார்க்கெட்டில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை காப்பர் மார்க்கெட் 601 பக்கமாக ஓப்பன் ஆகி பல தடவை 602 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 602 பக்கமாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 602க்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 600 வரைக்கும் பை பண்ணி 599 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தது நிக்கல் மார்க்கெட்டில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நிக்கல் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் வியாழக்கிழமை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தது. 1295 ஓப்பன் ஆன நிக்கல் மார்க்கெட் தொடர் ஏற்றத்தை கொடுத்து 1306 பல தடவை ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. சரிங்களா. இறுதியாக 1296 க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் 1312 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 1306 வரைக்கும் பை பண்ணிவிட்டு 1304 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது சில்வர் மினியில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை மார்க்கெட் 63,500 ஓப்பன் ஆன சில்வர் மினி 62,800 வரைக்கும் சப்போர்ட் எடுத்து 63,600க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 63,600 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 63,800க்கு மேலே ப்ரைஸ் போச்சுன்னா பை பண்ணி 63,400 இல்லை அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.